சௌகார் ஜானகி என்ற ஒரு மாபெரும் சகாப்தம் விடைபெற்று தன்னுடைய இறுதி பயணத்தை மேற்கொண்டு வரும் காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஹீரோயினாக அவங்க பரிணமித்த போது எமோஷ்னலான நிறைய கதாபாத்திரங்களை சௌகார் ஜானகி ஏற்று நடித்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு கரியரில் ஒரு ட்விஸ்ட்டும் தேவைப்பட்டது. அதன் பிறகு தான் இயக்குனர் இமயம் கே பாலச்சந்தர் அவர்கள் கொடுத்த புது புது கதாபாத்திரங்களில் தன்னை நிரூபிக்க ஆரம்பித்தாங்க சௌகார் ஜானகி அவர்கள். குணச்சித்திர கதாபாத்திரங்களில் இவ்வளவு பெரிய உச்சம் தொட முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புற அளவுக்கு தான் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் இருந்தது. குறிப்பாக அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா இந்த பாட்டை யாரால மறக்க முடியும்? தமிழகத்திற்கு பட்டுமாமி என்றாலே சட்டுன்னு நினைவுக்கு வர்றது நம்ம சௌகார் ஜானகி அவர்கள் தான். சௌகார் ஜானகி அவங்க பட்டுமாமி என்ற அந்த ஒரு குணச்சித்திர கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த படத்தோட ஷோ ஸ்டீலராகவே பல காட்சிகளில் அவங்க இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாத்துடைய உச்சமாக ரஜினிகாந்த் அவர்களோட தில்லுமுள்ளு என்ற திரைப்படத்தில் சௌகார் ஜானகி ஆடியது ஒரு ருத்ர தாண்டவம்னு சொல்லலாம். ஒரு காமெடியில் தன்னுடைய அடுத்த கட்ட கரியரில் தொழில்துறையில் ஹீரோயினாக நடித்து முடிச்சாச்சு. குணச்சித்திர கதாபாத்திரங்களை தன்னுடைய இளவயது எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோக்கு அம்மாவாக அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ரஜினிகாந்தோட அவங்க நடித்த அந்த திரைப்படம் தில்லுமுள்ளு திரைப்படம் அது திரையரங்குகளில் அவங்க கிரியேட் பண்ண இம்பேக்ட் அப்போதைய இளம் தலைமுறையிலான ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இல்லை விஜய் சந்திரசேகராக இருக்கட்டும், அந்த தலைமுறைக்கு ஈடு கொடுத்த காமெடியில் ஒரு தனிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை சாத்தியப்படுத்தி இன்றைக்குமே ஒரு கல்ட் கிளாசிக்காக தில்லுமுள்ளு திரைப்படம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் நிச்சயமாக சௌகார் ஜானகி அவர்களுக்கும் இருக்கத்தான் செய்யுது. 60கள்லையும் 70கள்லையும் சௌகார் ஜானகி அவர்கள் நடித்த கதாபாத்திரங்களை தமிழ் சினிமா அத்தனை ஈஸியாக புறந்தள்ளிட முடியாது. காலத்திற்கும் நின்று பேசக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை கனக்கச்சிதமாக செய்து காட்டின சௌகார் ஜானகி அவர்களுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னாலே அதுவும் தமிழ்நாடு கிட்ட இருந்து தான் வந்தது. 1969 அவங்களுக்கு கலைமாமணி விருதை தமிழக அரசு கொடுத்துருச்சு. 84 தான் ஃபிலிம்ஃபேர் லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு அவங்களுக்கு வருது. ஆனால் தேசிய அங்கீகாரம்ன்றது பார்க்கும்போது 2022 தான் வருது. ஒரு தாமதமான அங்கீகாரமாக இருந்தாலுமே அவங்க மறைஞ்ச பிறகு போஸ்டுமஸ் மறைந்த பிறகாக கொடுக்க வேண்டிய ஒரு அவார்டாக மாறாமல் அவங்க வாழும்போதே அவங்களுக்கான அந்த அங்கீகாரமும் பெருமையும் கிடைத்திருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம்தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு கரியரை 73 ஆண்டு கால கரியரை வாழ்விலையும் பல உச்சங்களை தொட்டு தற்பொழுது தன்னுடைய இறுதி மூச்சை நிறுத்தி தன்னுடைய இறுதி பயணத்தை மேற்கொண்டுட்டு வராங்க சௌகார் ஜானகி அவர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.